ஜாதியை பற்றி பேசினாலே கொலை பண்ணிடணும், அவன் இருக்க வாயிலே வெட்டணும். அவன்லாம் நடு ரோட்டில் நிற்க வச்சு சுடுவானுங்க, கையறுத்து போடுவானுங்க. அரபு கண்ட்ரி அந்த மாதிரி எல்லா கண்ட்ரியும் பார்க்கலாம். நம்ம ஊரில் சும்மா ஒரு அரஸ்மெண்ட்டுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. ஒரு மாசம்னா 1 லட்சம் சம்பாதிக்கிறான். உன்னே நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் மெடலிஸ்ட் கோல்டு. உன்னே நான் ப்ரோ வேணும், உன்னே நான் சொந்த வீடு இருக்கு, எல்லாமே அந்த பையனுக்கு இருக்கு. ஆனால் ஒன்று சாதி தான். எஸ்சிக்கு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே தராங்க. இப்போ எஜுகேஷனில் கூட பார்த்துக்கலாம், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓல்டில் இருந்தப்போ அவங்களுக்கு முன்னாடி வரணும்னு சொல்லி வச்சுருந்தாங்க, அது ஓகே. இப்போ பார்த்தோன்னா மோஸ்ட்லி அவங்க சைடில் பாருங்கள், எந்த வீட்லையுமே கூரை வீடே இருக்காது. மோஸ்ட்லி கூட்டின்னு போய் வா கல்யாண விஷயமே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் தனி கட்டில் கொள்றீங்கன்னா அந்த அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? கவின் எது தப்பு பண்ணல? கவின் லவ் பண்ணது ஒரு குத்தமா அந்த பொண்ணை? இந்த பெண்ணுக்கு இறுதி வரை அந்த பெண்ணு எந்த ஜாதியோ அந்த ஜாதியில் அந்த எந்த ஒரு பசங்களும் கல்யாணம் பண்ணக்கூடாது. அந்த பெண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்தாங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படும். எதுக்கு இவங்களோட இந்த கம்யூனிட்டியில் வந்தால் இவங்களுக்கு இவ்வளோ எடுத்தாலே போதும், இவங்க சீட் இருக்குது, நீ என்ன தான் 200 மார்க் எடுத்தாலும் உனக்கு சீட் கிடையாது. கவர்மெண்ட்டு தான் இப்போ இந்த ஜாதிக்கு இந்த இடத்துல ஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மாதிரி தான் அவங்க சேஞ்ச் பண்ணணும். இதே அண்ணன் திருமாவளவன் அண்ணன் ஒரே வார்த்தை, நீங்கள் என்ன வேணா அத்துமீறு, அந்த வார்த்தையை இங்கே விடலை அண்ணன், இருங்க அமைதியாக இருங்க, நம்ம சட்டப்பூர்வமாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எது வேணால் பண்ணுங்க, நாங்கள் பார்த்துக்கலாம், நான் பார்லிமெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்கும்? தமிழ்நாட்டில் இன்னைக்கு பஸ் ஓடி இருக்காரு. தேர்தலில் இத்தனை பேர் இத்தனை ஜாதி இருக்காங்க, அப்போனா அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு தான் ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்க சேஞ்ச் பண்ணாதான் நம்மளும் சேஞ்ச் ஆகும். என்ன தான் நீங்கள் சொன்னாலும் ஜெய்பீம் அம்பேத்கர்னா எத்தனை பேர் வந்தாலும் அது மாறாது.